அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி அருகே சொத்து பிரச்சினை காரணமாக வீடு புகுந்து பெண்ணுக்கு அரிவாள் வெட்டு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அரிவாளுடன் அழகிரி ராஜாவின் வீட்டிற்குள் சிலர் புகுந்தபோது அதனை போலீசார் வேடிக்கை பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பக்கத்துல உள்ள அட்டனம்பட்டின்ற கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை சேர்ந்த அழகர்சாமி மற்றும் கதிர்வேல் இவங்க இருவருக்கும் இடையே சொத்து பிரச்சனை இருந்துட்டு வருது. அதாவது இருவர் சித்தப்பா பையன் பெரியப்பா பையனா இருந்த நிலையிலுமே அவங்களுடைய பாரம்பரியமான சொத்து பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த சமயத்துல பார்த்தோம்னா இரு தரப்பினரும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதும் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதுமாக பல நாட்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சூழல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னா அட்டனம்பட்டி பகுதியில கோவில் திருவிழா நடைபெற்று வந்தது. இந்த கோவில் திருவிழாவுக்கு கதிர்வேலின் சகோதரர் அழகிரி ராஜா வந்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அழகர்சாமியின் உறவினர்கள், அவர் உடன் பிறந்தவர்கள் அனைவருமே அழகிரி ராஜாவை அருவாளால் வெட்ட முயன்றனர். அவர் உயிர் தப்பி ஓடி தனது சகோதரி பாக்யம் என்பவர் வீட்டுக்குள் புகுந்து கொண்டார். அந்த சமயத்துல அவரை பின்தொடர்ந்து வந்த 3 பேரும் தங்கள் வைத்திருந்த அருவாளில் அந்த வீட்டின் கதவை தாக்கியும் வீட்டுக்குள்ளே உள்ளே செல்ல முயன்றனர். அந்த சமயத்துல பார்த்தோம்னா காவல்துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டு காவல்துறையினரும் சம்பவ இடத்துக்கு வந்தாங்க. காவல்துறை வந்த போதிலுமே பார்த்தோம்னா காவல்துறையை அந்த சம்பவ 3 நபர்களும் அருவாளால் வெட்டம் என்று அவர் வைத்திருந்த செல்போனை பறித்து சென்றனர். இந்த சம்பவத்துல அதையும் மீறி வீட்டுக்குள் உள்ளே சென்று பாக்கியத்தை சிறிதாக அருவாளால் வெட்டினார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் அழகர்சாமி மற்றும் அவருக்கு நெருங்கியவர்களையும் அதிர்வேல் மற்றும் அவர்கள் நெருங்கியர் மீது தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த ஒருவரை உயிரோடு கொலை செய்வதற்காக அருவாளால் வெட்டி அவரை தாக்க முயற்சி வீடியோ காட்சி தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கனிமொழி.